பார்க்குறதுங்க மேராக்காய் சாம்பாருங்க. அதை வந்து இன்னொரு பேர் வந்து சவுச்சவுன்னு சொல்லுவாங்க. அது மேல் தோலெல்லாம் சீவிட்டு நம்ம காயை கட் பண்ணி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோங்க. 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேங்க. 10 சின்ன வெங்காயம், 2 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மல்லி, கருவேப்பிலை, புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. பெருங்காயத்தூள், கடுகு, வெந்தயம், சீரகம், சாம்பார் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. சரிங்களா? இப்போ வந்து நம்ம மேராக்காய் சாம்பார் பார்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குண்டால எண்ணெய் ஊற்றிட்டேங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ இது காயிட்டுங்க. எண்ணெய் காயுதுங்க. இப்போ நம்ம இந்த கடுகு, வெந்தயம், சீரகம் இருக்கு இல்லைங்களா, போட்டுக்கணும். சீரகம் சேர்த்துக்கிறது அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. ஹெல்த் பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்திங்க சீரகத்தில். பாருங்கள், பொரியுதுங்க. கடுகு, வெந்தயம், சீரகம் பொரியுதுங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ நல்லா பொரியுதுங்க. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாங்க. இது நல்லா வணங்கட்டுங்க. இப்போ நம்ம மல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்புறம் தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டுட்டு நல்லா வணக்கலாங்க. நல்லா வதங்கிட்டுங்க. வதங்கினோடனே இந்த காய் இருக்குது இல்லைங்களா, சவுச்சவ் மேராக்காய், அதை அப்படியே போட்டுக்கலாங்க. ரொம்ப நீர்க்காயெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. மேராக்காய், வெள்ளை பூசணிக்காய், சொரக்காய் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு எடுத்து வேக வச்சு நல்லா இப்படி மசிச்சு வச்சுருக்கேங்க. நல்லா மசிச்சு வச்சுருக்கேங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம இதெல்லாம் வணக்கிட்டு எடுத்து ஊற்றிக்கலாங்க. இந்த பருப்பை சின்ன குட்டி டம்ளரில் 1 டம்ளர் போட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் இருக்கோங்க. அதுக்கு அளவாங்க. இதை நல்லா வணங்கிட்டுங்க. நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நிறையாவே போடுங்க. அப்போ தான் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்காதுங்க. சரிங்களா? இது நல்லா வணங்கிட்டுங்க. காய் கொஞ்சம் வணங்கினதும் நம்ம பார்க்கலாங்க. வணங்கினதும் நம்ம இப்போ கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு எடுத்து ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் வணங்கிட்டுங்க. இதில் இப்போ நம்ம இந்த பருப்பு தண்ணியை ஊற்றிக்கலாங்க. பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்றிடலாங்க. கொஞ்சம் குக்கரை இது பண்ணிவிட்டு ஊற்றலாங்க. இப்போ இது நல்லா வேகணுங்க. நல்லா சாம்பார் தூள் போட்டுட்டுங்க, உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கொதிக்கணுங்க. கடைசியில் தான் புளி ஊற்றணுங்க. என் சாம்பார் தூள் சூப்பராக இருக்குங்க. நான் எப்படி பண்ணுறதுன்னு என் சேனலில் போடுறேங்க. பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. இது அப்படியே வேகட்டுங்க. உப்பு மட்டும் போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் உப்புங்க. அப்படியே வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துட்டு. சூப்பராக வெந்திருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம புளி தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கலாங்க. எப்போயுமே சாம்பார் தூள் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தான் புளி தண்ணி ஊற்றணுங்க. சரிங்களா? பாருங்கள், புளி தண்ணிங்க. அவ்வளோதாங்க. சின்ன நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தான் புளி ஊற்றணுங்க. என்னோடது பழைய புளினால் கொஞ்சம் கலராக இருக்குங்க. பழைய புளி சாப்பிட்டா வயிற்று புண்ணு ஆறுங்க. புண்ணு ஆகாது, வயிற்றுக்கு புண்ணு ஆகாதுங்க. புது புளி சாப்பிட்டோம்னா வயிற்றில் புண்ணாயிருங்க. சரிங்களா? இது வேகட்டுங்க. வெந்தது கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒவ்வொருத்தருக்கு இன்னும் கொஞ்சம் சாம்பார் நிறையா வேணும்னு நினைக்கிறவங்க 2 பில்லை தேங்காய் கூட அதில் அரைச்சி ஊற்றலாங்க. சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. கொஞ்சம் புளி கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் சாம்பார் இன்னும் கொஞ்சம் கலராக இருக்குங்க. அவ்வளோதாங்க. நாங்கள் பழைய புளி தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிவிட்டு அதுதான் வாங்குறதுங்க. புது புளி வாங்குறது இல்லைங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம நிறுத்திக்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பாட்டுக்கு சுட சுட சாப்பாடு வச்சு இந்த மேராக்காய் சாம்பார் ஊற்றி
நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. சரிங்களா? இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. தேங்க்யூ.